பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தடை செய்தால் தமிழக அரசு தனது வளர்ச்சி பாதையில் இன்னும் 10 ஆண்டுகள் பின்தங்கும் நிலைக்கு தள்ளப்படும் என அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேட்டி. கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் சசி கிரியேட்டிவ் கல்லூரிகளின் தொலைநோக்கு பார்வை, நிறுவனத்தின் மரபு மற்றும் மாணவர்களின் பல்துறை திறன்களை போற்றும் வகையில் நிறுவனர் நாள் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் பாலகுருசாமி கலந்து கொண்டார். மேலும் சிறப்பு கௌரவ விருந்தினராக எட்ஸ்பேஸ் ஸ்டுடியோ முதன்மை கட்டிட கலைஞர் ஆர் பேச்சுமுத்து கென்னடி ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நிறுவனத்தின் நிறுவனர் அறக்கட்டளையைச் சேர்ந்த சுவாமிநாதன், ராஜ்தீபன் சுவாமிநாதன் சிறப்புரையாற்றி விழாவை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஐகான் இதழ் வெளியிடப்பட்டது. மேலும் கல்வியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் முயற்சி மற்றும் சாதனைகளை அங்கீகரிப்பதன் மூலம் மேலும் சிறப்பாக செயல்பட அவர்களை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக அமைந்தது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாலகுருசாமி கூறியதாவது: ஆர்க்கிடெக்சர் துறையில் மாணவர்களுக்கான எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது. மாணவர்கள் இத்துறையை தேர்வு செய்ய விருப்பம் காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேக அரசு கனிம வளங்களின் மீது அதிக கவனம் செலுத்தி கனிமவள கடத்தலை தடுத்துள்ளது. இது வரவேற்கத்தக்க செயல் என்று தெரிவித்த அவர், பரந்தூர் விமான நிலைய பணிகள் 95% நிறைவு பெற்ற பின்னர் அதனை செயல்படுத்தாமல் நிறுத்தம் செய்வது என்பது தமிழகத்தின் 10 வருட வளர்ச்சி பாதையை தடுப்பது போன்ற செயலுக்கு உகந்ததாகும். இதனை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து அத்திட்டத்தை கொண்டுவர பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொழில்துறை மற்றும் வணிக மேம்பாட்டிற்கான ஒரு அடித்தளத்தின் வளர்ச்சி. அதனை அரசு தடுக்கக்கூடாது என்று அவர் கூறினார். நான் புரொஃபசர் பாலகுருசாமி, ஃபார்மர் அண்ணா வைஸ் சான்சலர், ஃபார்மர் மெம்பர் யூனியன் பப்ளிக் கமிஷன். இன்னைக்கு இந்த சசி கிரியேட்டிவ் காலேஜஸோடைய ஃபவுண்டேஷன் டேக்கு வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இது 15வது ஃபவுண்டேஷன் டேன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாலே ஒரு தடவை வந்திருக்கிறேன். 14 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தடவை வந்திருக்கிறேன். இந்த காலேஜோட வளர்ச்சி பார்க்கும்பொழுது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஆர்கிடெக்சர் காலேஜுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இருந்தது. நிறைய பேர்லாம் இங்கே நடத்த முடியாமல் மூடிட்டாங்க. ஆனால் இந்த காலேஜ் ரொம்ப நல்லா நடத்தியிருக்காங்க. இந்த சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆர்கிடெக்சர் காலேஜுன்னு பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு 20 வருஷமாக இந்த காலேஜோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த காலேஜோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் டே வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. மாணவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்டைய ஃபங்க்ஷனில் இருக்கும்பொழுது மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடவும் இன்ட்ரெஸ்டோடவும் எல்லாரும் இருந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆர்கிடெக்சருக்கு இந்தியாவில் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதை விட என்னென்னா, இப்போ சசி கிரியேட்டிவ் காலேஜில் புதுசாக கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. டிசைன்ட்டு 3-4 ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு அருமையான ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியாவிலேயே முதல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இந்த காலேஜில் பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. இதை பார்த்து மற்றவர்கள்லாம் ஃபாலோ பண்ண நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டிசைனுங்கிறதா இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் எத்தனையோ படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படிக்கலாம். பட் டிசைன் த கோர் கான்செப்ட். அல்டிமேட்டாக டிசைன் தான் ஒரு கிரியேட் பண்ணுறது. ஒரு நாட்டை கிரியேட் பண்ணுறதே டிசைன் தான். பில்டிங், டேம்ஸ், இன்ஜின், மோட்டார், பம்ப் செட் எதுவுமே கிரியேட் பண்ணுறதுங்கிறது டிசைன் தான் பண்ணணும். அதனால டிசைன் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அந்த ஏரியாவில் புதுசாக கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அது நல்லா மிகவும் இன்னும் நல்லா வரவேற்பு தக்க மட்டுமல்ல, அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த காலேஜில் படித்து வரவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டிசைன் இன்ஜினியர்ஸ் எஸ் எ ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியமான ப்ரொஃபஷன். டிசைன் இன்ஜினியர்ஸ் வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலை வாய்ப்பை விட அவங்களா என்டர்பிரனர் ஆகலாம். ஆர்கிடெக்ட், டிசைன் எல்லாமே தே ஷுட் ஸ்டார்ட் தேர் ஓன். அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்தியாவில் டிசைனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த மாணவர்கள் வந்து உறுதுணை இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி காலேஜ் நிறைய காலேஜ் இந்த மாதிரி கோர்ஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய எக்கனாமிக் குரோத்துக்கும் ஒரு உறுதுணை இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. ஏன்னா இது ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது முக்கியமான ஒரு கான்செப்ட். இவர் இருக்கார ராஜீவ் தேவனுங்கிறவர், இவர் கிரியேட்டிவிட்டி தான் அவருடைய கோர் ஐடியாவே. ஸோ அதனால அந்த கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி நிறைய கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால் மாணவர்கள் இங்கேருந்து வரவங்களும் ஒரு க்ரியேட்டிவாகவும் இன்னோவேட்டிவாகவும் வருவாங்க. வந்து நாட்டுக்கு வேண்டி ஏதாவது பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நாடை வளர்ந்த நாடாகிறதுக்கு அவளும் ஒரு உறுதுணை இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.